வணக்கம் நண்பர்களே. FT006 அதே மாதிரி FT004D அதே மாதிரி FT004G இந்த 3 ரிமோட் கிட்டில் எக்ஸோ பேஸ்ன்னு போட்டு வர்ற ரிமோட் கிட்டில் இதில் எக்ஸ்ட்ரா சப்வூஃபர் ஃப்ரீ எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த சப்வூஃபர் ஃப்ரீ உங்களுக்கு ரிசல்ட்டு ஓரளவுக்கு இருக்கும் கேட்குற அளவுக்கு. உங்களுக்கு சப்போஸ் இந்த சப்வூஃபர் ஃப்ரீ வேணாம், எனக்கு வேறு சப்வூஃபர் ஃப்ரீ தான் நான் போட போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் இந்த வீடியோவில் சொல்கிறத இந்த 3 மாடல் ரிமோட் கிட்லேயும் இந்த எக்ஸோ பேஸ் மாடலுக்கு மேட்ச் ஆகும். அதை மட்டும் நீங்கள் நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த போர்டை பொறுத்தளவுக்கு TL074 ஐசி போட்டு ஒரு சப்வூஃபர் ஃப்ரீ ஒரு செக்ஷன் போட்டிருக்காங்க. இது ப்ரீசெட் வந்து கெய்னரு உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ஃப்ரீ செக்ஷன் உங்களுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சப்போஸ் இது உங்களுக்கு வேறு நான் சப்வூஃபர் ஃப்ரீ போட போகிறேன்னு நினச்சிங்கன்னா, இப்போ இதில் இந்த சப்வூஃபர் ஃப்ரீக்கு ஆகாமையே நம்ம டேரெக்டாக நான் லைன் எடுக்கிறது எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இந்த ட்ராக் சைடு உங்களுக்கு காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ இந்த FR6311 ஐசியிலேருந்து சப்வூஃபர் ஃப்ரீ, அதாவது ரா அவுட்டு வந்துட்டு இங்கேக்குள்ளே எந்த இடத்துலனா இந்த இடத்துல வரும். இங்கேருந்து தான் இந்த 2வது கெப்பாசிட்டி வழியாக இங்கே இந்த ஐசிக்கு உள்ளே போகுது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த கெப்பாசிட்டியும் ரிமூவ் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதில் இங்கிட்டிருந்து ரைட் சைடு வந்து 3வது தான் சப்வூஃபர் அவுட் வருது. அந்த பின் எதுனா இதை ட்ரேஸ் பண்ணிங்கன்னா இந்த கெப்பாசிட்டியில் ட்ரேஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு கெப்பாசிட்டி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. எந்த கெப்பாசிட்டினா இந்த கெப்பாசிட்டர், இந்த சைடு ரைட் சைடு பார்த்திங்கன்னா இங்கிட்டிருந்து 4வது இந்த கெப்பாசிட்டி, அது அவுட்புட்டு. இந்த முதல் கெப்பாசிட்டி இன்புட்டு, இந்த கெப்பாசிட்டி அவுட்புட்டு. அதாவது இந்த சப்வூஃபர் ஃப்ரீயோட அவுட்டு நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த இன்புட்டில் இருக்க கெப்பாசிட்டியும் ரிமூவ் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த அவுட்புட்டில் இருக்க கெப்பாசிட்டி ரிமூவ் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும்னா, இப்போ இந்த சப்வூஃபர் ஃப்ரீக்கு சிக்னல் இன்புட் ஆகாது, அவுட்புட்டும் ஆகாது. இப்போ நான் என்ன செய்ய போகிறோம்னா, இப்போ இந்த இடத்துல நம்ம சப்வூஃபர் ஃப்ரீ அவுட் வரணும். அதுக்கு என்ன செய்யணும்னா, நான் சொல்கிற மாதிரிங்க அதே மாதிரி நீங்கள் கனெக்ஷன் கொடுத்துங்க. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த கெப்பாசிட்டியை எடுத்து நான் காட்டுறேன். இந்த கெப்பாசிட்டி ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த கெப்பாசிட்டியை ரிமூவ் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த கெப்பாசிட்டியும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். இந்த 2 கெப்பாசிட்டியை ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த 2 கெப்பாசிட்டி எடுத்துட்டேன். உங்களுக்கு இந்த சைடு காட்டுற பாருங்க. இந்த 2 கெப்பாசிட்டியை எடுத்தாச்சு. இப்போ இந்த கெப்பாசிட்டியில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க கெப்பாசிட்டி தான் இந்த சப்வூஃபர் ஃப்ரீயோட இன்புட்டு, கீழே இருக்க கெப்பாசிட்டி தான் இந்த சப்வூஃபர் ஃப்ரீயோட அவுட்புட்டு. இப்போ நம்ம 2மே கெப்பாசிட்டி எடுத்துட்டோம். எடுத்த பின்னாடி என்ன ஆகும்னா, இந்த ஐசிலேருந்து சப்வூஃபர் ரா சிக்னல் வந்து இந்த இடத்துல நிற்கும். இப்போ இங்கேருந்து 3வது பின்னு அவுட்புட் இருக்குல்ல, இந்த 3வது பின்னு சப்வூஃபர் அவுட்டு, அந்த இடத்துக்கு நம்ம ஒரு ஜம்பர் மட்டும் போட போகிறோம். அவ்வளோதான். இதுக்கு ஒரு வயரை எடுத்துக்கிறேன். நான் கொடுக்குற மாதிரிங்க அதே மாதிரி கொடுத்துங்க. இந்த கெப்பாசிட்டி எடுத்துட்டோம்ல, அதில் ஒரு வயர் பற்ற வச்சுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டி எடுத்துக்கிட்டோம்ல, அந்த இடத்துலையே பார்த்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். உங்களுக்கு கிட்ட காட்டுற பாருங்க. இந்த மாதிரி இந்த கெப்பாசிட்டியை எடுத்துக்கிட்டோம். அந்த கெப்பாசிட்டியோட இந்த சைடு பின்லேருந்து ஒரு வயரை ஸ்டார்டிங் பண்ணி இந்த இடத்துல கெப்பாசிட்டர் அவுட்புட் வருதுல்ல, எதுனா இந்த 3வது கெப்பாசிட்டர். இந்த 3வது கெப்பாசிட்டியில் போய் நம்ம இந்த வயரை வந்து இப்படி ஜம்பர் பண்ணிடுறோம். இப்போ என்ன ஆகும்னா, இந்த இடத்துல வந்து சப்வூஃபர் ஃப்ரீக்குள்ளே போகாமல் இங்கே வந்து ராவா வந்து இங்கேக்குள்ளே அவுட்டு நிற்கும். இந்த அவுட்டை எடுத்து நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு சப்வூஃபர் ஃப்ரீ உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது ஒன்று, இப்போ உதாரணத்துக்கு இந்த சப்வூஃபர் ஃப்ரீ எடுத்திருக்கேன். இதில் நம்ம எப்போ போல் இந்த இடத்துல அவுட் வருதுல்ல, அதை எடுத்து இந்த சப்வூஃபர் ஃப்ரீயோட இன்புட்டில் கொடுக்கணும். இன்புட் எங்கே வருதுன்னா இந்த இடத்துல இன்புட் வருது. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதிலேருந்து வர்ற ஒரு சிங்கிள் அவுட்டை இந்த ஒரு இடத்துல இன்புட் கொடுத்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஐசிக்குள்ளே வந்துடும். அப்படி இல்லைன்னா இங்கே ஒரு ஜம்பர் ஒன்று போட்டுங்க. ஜம்பர் ஒன்று போட்டு ஏதாவது ஒரு இடத்துல இந்த இடத்துல சப்வூஃபர் அவுட் வருதுல்ல, இந்த 3வது பின்னு, அதை எடுத்து நம்ம இன்புட்டில் கொடுத்து அவுட்புட்டில் எப்பயும் போல் அவுட்புட்டில் நம்ம எடுத்து அதை கொண்டு போய் நேராக உங்களோட ஆடியோ போர்டில் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ என்னன்னா, இந்த போர்டுக்கு நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் வோல்ட்டு கொடுத்துட்றீங்க. சிக்னல் மட்டும் நம்ம இங்கேருந்து இந்த போர்டுக்கு இன்னும் கொடுத்து அவுட் எடுத்துகிறோம். அப்படிங்கும்போது நீங்கள் இந்த ரிமோட் கிட்டில் இந்த சப்வூஃபர் பட்டனை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா
இந்த சிக்னல் வந்து இந்த ஐசி மூலமாக இந்த போர்டுக்கு வந்து இதிலேருந்து ஆடியோ போர்டுக்கு போயிடும். அப்படிங்கும்போது உங்களுக்கு நினச்ச பேஸ் எஃபெக்ட் உங்களுக்கு வந்துடும். இப்போ இந்த சப்வூஃபர் ஃப்ரீ எப்படி அது லைன் கொடுக்குறதுன்னு அதையும் உங்களுக்கு சும்மா ஷார்ட்டாக செஞ்சும் காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வச்சுருக்க சப்வூஃபர் ஃப்ரீக்கு இன்புட்டில் வந்து ஸ்டீரியோ இன்புட் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம எடுக்கிறது வந்து மோனோ அவுட்புட்டு. நம்ம என்ன செய்யணும்னா இந்த சப்வூஃபர் ஃப்ரீயோட ஸ்டீரியோ இன்புட் இருக்குல்ல, அது ரெண்டையும் இன்புட்லேயே ஜம்பர் பண்ணிடுங்க. இப்போ நான் செய்கிற மாதிரி ஜம்பர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஜம்பர் பண்ணிக்கோங்க. இது வந்து இன்புட் வந்து லெஃப்ட் ரைட்டை மட்டும் ஜம்பர் பண்ணிடுறோம். ஏன்னா வந்து அந்த ப்ரீ செக்ஷன்லேருந்து நம்ம சிங்கிள் அவுட்டு தான் எடுக்கிறோம், அதனால் ஜம்பர் பண்ணுறோம். இப்போ இந்த சப்வூஃபர் ஃப்ரீயோட இன்புட்டில் 2 வயர் ஜம்பர் பண்ணோம்ல, அதில் ஒரு இடத்துல மட்டும் ஒரு வயர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த வயரை இந்த ரிமோட் கிட்டில் இப்போ இந்த இடத்துல அவுட்புட் வருது பார்த்தீங்களா, 3வது பின் அவுட் வருதுல, ஜம்பர் அடிச்சோம்ல, அந்த கெப்பாசிட்டருக்கு அவுட்புட்டில் இங்கே சால்டிங் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இங்கே நான் சால்டிங் பண்ணாலும் சரி. இப்போ இந்த 7 பின் கனெக்டர்லேருந்து வயர் எடுப்போம்ல, அந்த வயரை கொண்டு போய் நம்ம இந்த சப்வூஃபர் ஃப்ரீயில் இன்புட்டில் கொடுத்துடலாம். இப்போ உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சால்டிங் பண்ணி காட்டுறேன், பார்த்துக்குங்க. கொடுத்துட்டோமா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த சப்வூஃபர் ஃப்ரீயோட அவுட்புட் இருக்குல்ல, இந்த இடத்துல அவுட்புட்டு ஒவ்வொரு சப்வூஃபர் ஃப்ரீயை பொறுத்தளவுக்கு அவுட்புட் ஒவ்வொரு இடத்துல வரும். இந்த இடத்துல வந்து அவுட்புட் இங்கே வருது, அதனால் அங்கேருந்து எடுக்கிறேன். இதை கொண்டு போய் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆடியோ போர்டு நீங்கள் வச்சுருப்பீங்களா, உதாரணத்துக்கு ஒரு ஆடியோ போர்டு எடுத்துருக்கேன். இந்த ஆடியோ போர்டில் சிக்னல் இன்புட் கொடுப்போம்ல, அந்த இடத்துல ஸ்டார்டிங் பண்ணிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த போர்டிலேருந்து சப்வூஃபர் அவுட்லேருந்து ஒரு வயர் எடுத்து இந்த சப்வூஃபர் ஃப்ரீயோட இன்புட்டில் ஜம்பர் அடித்து அதில் கொடுத்துட்றோம். அதோட சப்வூஃபர் ஃப்ரீயோட அவுட் எடுத்து இந்த ஆடியோ போர்டில் டைரெக்டாக இன்புட்டில் கொடுத்துட்றோம். இதுக்கு இடையில வால்யூம் கண்ட்ரோல் எதுவுமே தேவை கிடையாது. இப்போ கொடுத்த பின்னாடி இப்போ நம்ம இந்த ரிமோட்டில் இந்த சப்வூஃபர் பட்டன் இருக்குல்ல, இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணாவே இந்த ஃப்ரீ அவுட்டு இங்கேக்குள்ளே வந்து இதுலேருந்து இந்த சப்வூஃபர் ஃப்ரீயோட இன் ஆகி அவுட் ஆகி இந்த ஆடியோ போர்டுக்கு போயிடும். அப்படிங்கும்போது இந்த சப்வூஃபர் ஃப்ரீ உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும். இந்த சப்வூஃபர் ஃப்ரீக்கு நீங்கள் எப்பயும் போல் டியூவல் பவர் சப்ளையா இல்லை நீங்கள் சிங்கிள் பவர் சப்ளை நீங்கள் எது கொடுக்கறனால அந்த போர்டாக இருந்தாலும் எப்படியோ அந்த பவர் சப்ளையை பொறுத்து நீங்கள் கொடுத்துக்கணும். இந்த போர்டை பொறுத்தவரைக்கும் இது டியூவல் பவர் சப்ளை. இந்த மாதிரி வோல்ட்டை மட்டும் கொடுத்துட்டு இன்னும் அவுட்டை மட்டும் நம்ம சிக்னல் இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டோம்னா இந்த ரிமோட்லேயே சப்வூஃபர் வால்யூம் கூட்டி குறைச்சிக்கலாம். இப்போ இந்த ரிமோட் கிட்டில் இருக்க சப்வூஃபர் ஃப்ரீ டம்மி ஆயிரும். நம்ம எக்ஸ்ட்ரா சப்வூஃபர் ஃப்ரீ இப்படி தான் ஆட் பண்ணணும். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.